அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு குரு பகவானுடைய வக்ர கிரக பயிற்சி பலன்கள். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கார். இப்போது வக்ரம் அடைய போகிறாரு. எப்படி இருக்க போகுது மேஷ ராசிக்கு? மேஷம் பார்த்திங்கன்னா, எவ்வளோதான் முட்டி மோதினாலுமே நான் முன்னேறவே இல்லை அப்படின்னு வாழ்க்கையில் ரொம்ப மன சஞ்சலத்தோடு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. சோம்பேறியாக இருக்கிறவங்க எல்லாமே வாழ்க்கையில் உயர்ந்து போயிட்டே இருக்காங்க. எல்லாத்துலேயுமே முதலாக இருக்கணும். முதல் விஷயத்தில் பார்த்திங்கன்னா போட்டி போடணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மேஷராசி. ஆனால் அந்த காம்ப்ரமைஸ்லேயே இந்த வாழ்க்கையெல்லாம் ஓடிட்டுருக்குது அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் கலங்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்னப்பா, உனக்கு எல்லாமே இருக்குது, உனக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது, நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு வெளியே பார்க்குறக்கு 4 பேர் உங்களை அங்கலாப்பட்டாலுமே உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு டெய்லியுமே பார்த்திங்கன்னா அணுதினமும் ஒரு நல்ல மாற்றம் வராதா, நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் வராதா அப்படின்னு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறது காதில் கேட்டுட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டுட்ருக்கு. நிறைய பயிற்சி வருதுங்க. நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நாளைக்கு கோடீஸ்வரன் ஆவேன்னு சொல்லுவீங்க, நாளான்னைக்கு விபரீத ராஜ யோகம் சொல்லுவீங்க. ஆனால் அது எதுவுமே நடந்தவே இல்லைங்க. கஷ்டத்துலேயே தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. குரு, சனி, ராகு எல்லாம் இருக்காங்களா இல்லையாதுன்னு சமீபத்தில் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி இவங்கெல்லாம் உண்மையாலுமே நல்ல மாற்றத்தை கொடுக்குறாங்களா இல்லை ஏமாற்றத்தை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது சில சமயம் வலியோடையும் வேதனையோடையும் நான் அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு தான் இப்போ மேஷம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கைமீறி போனதெல்லாமே நிறைய விஷயங்கள், அதாவது திறமைசாலியாக இருந்தாலுமே தக்க நேரத்துக்கு எனக்கு பயன்படவே இல்லை. யார் யார் பார்த்திங்கன்னா உங்களைய துளியுமே துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. போகிறவன் வரவெல்லாம் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிடுச்சு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. மேஷை பொறுத்த வரையும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருக்குமோ தவிர அடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் எதை பற்றி நினைக்காம இருப்பாங்க. அப்படி இருந்தும் கூட சில சமயம் என்னங்கடா இவங்க அடாவடித்தனமாக இருக்காங்க, எதுக்குமே அசர மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்களா அப்படின்னு உங்கள் மேலே பார்த்திங்கன்னா நிறைய புகைச்சல்களும் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து கவலை அப்படிங்கிற மன சஞ்சலத்தோடையே ஓடிட்டே இருக்கீங்களா அப்படின்னு இன்னைக்கு எழுந்தாலும் என்னைக்காவது நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயராதா அப்படின்னு ஏங்காத மேஷராசி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இந்த மாதிரி மேஷத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். வாழ்க்கைக்கு பாதி, அதாவது வாழ்க்கையோடைய 50 வருடத்தை நான் கடந்துட்டுருக்கேன். நான் 40 வருடங்கள் மற்றவங்களுக்காகவே உழைச்சி ஓடா தேஞ்ச ராசி மேஷராசி. அதைய நான் தான் பண்ணி காமிச்சேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில சமயம். அந்த வெளி சொல்கிறதுனாலயே மற்றவங்களுக்கு கெட்ட பெயர்கள், அதாவது துளியுமே மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து ஒரு மனுஷன் கெட்ட பேர் வாங்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கண்டிப்பாக மேஷம் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி வக்ர பயிற்சிக்கு முன்னாடி குரு வராரு அப்படி சொன்னீங்க ஆனால் நடக்கவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியை பொறுத்தவரை யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ராகுவோட சேர்ந்து இணைஞ்சிட்டாரு. அதனால் பார்த்திங்கன்னா நல்லது நடக்க வேண்டிய சூழ்நிலை, 1000 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துலலாம் 100 ரூபா கிடச்சிருக்கு. சந்தோஷமாக ஏற்றுருக்கீங்க. இன்றைக்கி வக்ரம் அடைகிறாரு. இது யாருக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த கால ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அவங்க எல்லாருக்குமே இது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக குரு வக்ரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்களை கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். வக்ரம் அப்படிங்கிறது என்ன? போராடிட்டே இருக்கிறவனுக்கு ஒரு முடிவு, ஒரு எண்டு கார்டு, இனிமேல் போராட தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் குரு பகவான் கொடுக்க வந்திருக்காரு. அந்த மாதிரி கொடுக்க வரக்கூடிய குரு பகவான் ஒரு 10 அருமையான விஷயத்தை தன்னுடைய கையில் வச்சுருக்காரு. இனி எப்படி இருக்க போகுது? இந்த வக்ர பயிற்சி அக்டோபர் 9ஆம் தேதி ஏற்பட போகுது. முதல்ல என்ன நல்லா நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி மண்ணு கூட எனக்கு இல்லை, பொருளாதாரத்தில் ரொம்ப உயர்வான நிலையில் இருந்து இன்றைக்கி மற்றவங்க பார்த்திங்கன்னா தாழ்ந்து இகழ்ந்து பேசும்படியான என்னுடைய சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு. 10 நிமிஷம் பேசினாவே மேஷம் கண்ணில் தண்ணீர் விடும். மனதளவில் ரொம்ப தைரியமான சிங்கம் போல் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்திங்கன்னா கைப்பிடி மண்ணு கூட எனக்கு சம்பாத்தியம் பண்ண முடியல, நான் இருந்த இருப்புக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையே வேறு, தலைக்கு வந்தது தலப்பாவோடு போயிடுச்சு அப்படின்னு கலங்காமல் நான் இருக்கேன். இனி வரக்கூடிய காலங்கள் அது எனக்கு ஒரு கைப்பிடி மண் அல்லது இடம் வீடு சம்மந்தப்பட்ட
யோகம் ஏற்படுமா? அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? குரு பகவான் ஒரு வழி காமிப்பாரா? அப்படின்னு அனுதினமும் முருகனை பார்த்து நீங்க வேண்டிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தன்னுடைய கையில எடுத்து வெற்றியை ஏற்படுத்தி குடுப்பாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பார். இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, முருகர் அதாவது மேஷத்துக்கு உண்டான கடவுள் முருகர். அப்ப அனுதினமும் முருகன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வழிபாடு பட்டுட்டே இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு வளர்ச்சி எனக்கு ஏற்பட மாட்டேங்குது. ஆனா, இந்த கெட்டதுலயுமே நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் யார் எனக்கு முதுகுல குத்த வராங்களோ, அவங்க எல்லாமே எனக்கு கடவுள் காமிச்சு குடுத்துர்றாருங்க. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலுமே, இவங்களெல்லாம் நீங்க நம்பலாம், இவங்களலாம் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு அலர்ட்ட வந்து வச்சுர்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வச்சுர்றாரு. அது மட்டும் வாழ்க்கையில நான் சாமி கும்பிட கும்பிட என்னுடைய எதிர்காலம் பிரகாசிச்சுட்டு போயிட்டுருக்குது எனக்கு தெரியுது. இருந்தாலுமே, யாரு வந்து என்னுடைய வெற்றிக்கு உதவுறாங்க அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து ஒரு போராட்டத்துல தான் நீங்க போயிட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய யோகத்தை அதிபயங்கர யோகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பார்வையால நெறைய சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. முதல் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பேரு. குழந்தைக்காக போகாத இடம் இல்ல, போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலயும், மதியானமும், சாயந்தரம் மாறி மாறி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டுருக்குறோம். அந்த முருகனே வந்து இன்னைக்கு உங்களுக்கு குழந்தையாக பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுப்பாராம். குரு மற்றும் செவ்வாய். இப்ப இந்த 2 காம்பினேஷனும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, முருக பகவான். அப்ப நிச்சயமா வந்து முருகர் அருளால குழந்தை பேருக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்க போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஏற்படுத்தி குடுப்பாரு. அதேபோல கழுத்தை நெரிக்கக்கூடிய கடனுங்க. சொல்ல முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனைகளை அள்ளி கொண்டு போட்டிருப்பாங்க. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமே வாழ்க்கையில கேள்விக்குறியாவே இருக்குங்க. அந்த கேள்விக்குறிய வந்து நானும் விளக்குறதுக்கு நெறைய போராடிட்டே இருக்கேன். இருந்தாலுமே என்னால ஜெயிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு எந்த ஒரு விஷயமுமே போராடிட்டு இருந்த உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய பணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய குடுத்து சர்வசாதாரணமாக வாங்க முடியாது. இன்னைக்கு இந்த வக்ர பயிற்சி காலங்கள்ல முதல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, "இந்தாங்க உங்களுடைய பணம் எனக்கு தேவையில்லைங்க. உங்க பணத்த எப்போ வாங்கிட்டு போனனோ, அன்னையிலேருந்து என்னுடைய குடும்பத்தில பிரச்சனை ஆயிட்டே இருக்குதுங்க. நீங்க ஏதோ சாபம் கீது விடுறீங்களா எங்களுக்கு தெரியல. இந்தாங்க தயவுசெய்து உங்களுடைய பணத்த நீங்களே வச்சுக்கோங்க" அப்படின்னு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் எல்லாமே இனி திரும்பி குடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துருச்சு. நெறைய விஷயங்கள்ல நீங்க சாதனை பண்ணக்கூடிய நேரமாக இருக்கும். அதாவது பிறந்த கால ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமடையக்கூடிய நபர்கள் எல்லாமே திறம்பட ஒரு வேலைய செய்வாங்க. இத்தன நாளா வந்து நல்லா புத்தி இருக்குதுங்க. அந்த புத்தி எனக்கு பயன்படவே மாட்டேங்குதுங்க. நான் போய் நிக்கிறதுக்குள்ள என்ன விட திறமையா இருக்கவங்க 4 பேர் வந்து இத ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. என்னால ஜெயிக்கவே முடிய மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இது ஒரு நல்ல கோச்சார காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள மிஞ்ச யாரும் இல்ல அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையும், தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் அள்ளி குடுக்கறதுக்கு முருகரும் ரெடி ஆயிட்டாரு. குரு பகவானும் ரெடி ஆயிட்டாரு. அதேபோல இத்தன நாளா என்ன பேசியிருந்தாலுமே வாய் சாமர்த்தியத்தால வெற்றி அப்படிங்கிறது ஒண்ணு எட்டாக்கனியாகவே இருந்திருக்கு. என்ன பேசினாலுமே ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கு. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உழைப்புல குளிர் காஞ்சவங்க எல்லாரோடைய உழைப்ப நீங்க வந்து அதிபயங்கரமா மிந்திட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்படுத்தி குடுப்பாரு. நெறைய கௌரவ குறைச்சதுனால தல குனிஞ்சு, அதாவது பைசா பிரயோஜனம் இல்லாதவங்க கிட்ட எல்லாமே தல குனிஞ்சு ஒரு ஒரு அடி வாங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கிட்டு இருக்கீங்க. இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் கெட்டுச்சு, மன ஆரோக்கியமும் கெட்டுச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே பார்த்து நீங்க ஜர்க் ஆகாம, அடுத்த கட்ட குடும்பத்த நோக்கி போலாம், வருமானத்த நோக்கி ஓடலாம் அப்படிங்கிற குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முக்கியத்துவம் குடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குடுப்பீங்க. குடுக்கக்கூடிய கடன்கள் இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, கடன வாங்க முடியாத "உன்னால முடிஞ்சா வாங்கிட்டு போ. உன்னால முடிஞ்சா வாங்கி பாரு" அப்படின்னு தைரியமா உங்களுக்கு முன்னாடியே பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே, "இந்தாப்பா உன்னோட கடன் எனக்கு ஆகாது. உன்னோட பணத்த எப்ப வாங்கிட்டு போனனோ, அன்னையிலேருந்தே எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா 7:30. ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்கு. இந்தா உன்னுடைய பணத்த நீயே வச்சுக்கோ" அப்படின்னு உங்களோட பணத்த உங்களுக்கு திருப்பி குடுத்ததும் இல்லாம, உங்களுக்கு 2 அட்வைஸ் குடுத்துட்டு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்துருச்சு. அதேபோல
இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குறதுக்கு அதிபயங்கரமான யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகம் இருக்குது. அதுக்கு ஏற்ப வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணினீங்கன்னா நிச்சயமாக வெற்றி ஏற்படும். அதே போல் அது வாங்கும்போது இவங்க சொல்கிறாங்க அதனால் நான் வாங்கிட்டேன், இவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி வாங்கிட்டேன் அப்படின்னு அவசரப்பட்டு வாங்காமல் ஒரு வாட்டியும் ரொம்ப கவனமாக இடம் வாங்குறது உங்கள் ராசியை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தமம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உத்தமம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சோகத்தையெல்லாம் களைஞ்சு அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை எப்படி வாழலாம், பணத்தை இவங்க முன்னாடி எப்படி பழைய மாதிரி நிமிர்ந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீங்க. பார்க்குறவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய பிரம்மாண்ட வளர்ச்சிகள் இந்த கோச்சார காலத்தில் குரு பகவானுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது நம்மளுடைய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நீசம் அடைஞ்சிருக்கலாம், வக்ரம் அடைஞ்சிருக்கலாம், ராகுக்கேதுவோட இணைஞ்சிருக்கலாம், நவாம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வலிமை இல்லாமல் இருக்கலாம். இதையெல்லாம் கணிச்சு பார்த்தா தான் நம்மளுடைய தசா புத்தி பலன்கள் நமக்கு பொருந்தி வரும். ஆக மொத்தம் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே அனுதினமும் முருகர் பகவானை போல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரே தவிர ஒருபோதும் உங்களையே கைவிடவே மாட்டார். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். நினைவில் இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.